எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ வாட்டர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? ஆர்ஓ வாட்டர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லுவோம். அதான் ஆர்ஓன்னு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேன் வாட்டர் தாங்க. அதாவது வீட்டிலேயே நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு மிஷின் வச்சு தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? அதுவாக இருந்தாலும் சரி தான், இல்லை வெளியே வாங்கக்கூடிய கேன் வாட்டராக இருந்தாலும் சரி தான். இது எல்லாமே ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்ட்டு ஒரு மெக்கானிசத்தில் இது பண்ணி வரதுனால தான் இதை நம்ம ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறோம். பொதுவான வரக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வச்சு நம்ம உறிஞ்சும் போது தண்ணியை அதில் உள்ள கிருமி மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சத்துக்களும் உறிஞ்சப்படுதே டாக்டர், இதை கண்டிப்பாக குடிக்கலாமா? இதுதான் உங்கள்கிட்ட உள்ள கேள்வி. முக்கியமான கேள்வி எனக்கு தெரியும். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள கிருமிகள் நம்ம பொதுவாக தண்ணியில் அந்த காலத்துல எல்லாம் பைப்லேயே டைரெக்டாக குடிப்போம். ஆனால் இப்போ அசுத்தம் அதிகமாகிடுச்சு, கிருமி அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம டைரெக்டாக நம்ம கார்ப்பரேஷன்லேருந்து வரக்கூடிய தண்ணியை குடித்தோம்னா குளோரின் அதிகமாக கலந்துருக்கலாம், கிருமிகள் அதிகமாக இருக்கலாம். அதனால தான் நம்ம கொஞ்சம் வசதி உள்ளவங்க வீட்டிலே இந்த மிஷின் வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம கேன் வாட்டர் வாங்கி நம்ம எல்லாருமே இப்போ ஆல்மோஸ்ட் 90% மேலே கேன் வாட்டர் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? இதில் உள்ள முக்கியமான பெனிஃபிட்டு நான் சொன்ன மாதிரி கிருமியை இது தடுக்குது. ஃபில்டர் வச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ணுறோம் தண்ணியை. அதனால் அந்த ஃபில்டர் கிருமியை உள்ளே விடாது. அதனால் நம்மளுக்கு கிருமி இல்லாத தண்ணியை குடிக்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதோட சத்துக்கள் உறிஞ்சப்படுதே டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக தண்ணியில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது சத்துன்னு பார்த்தா அதை நம்ம மினரல்ஸ்னு சொல்கிறோம். கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி மினரல்ஸ் தான் தண்ணி பொதுவாக இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சாதாரணமாக தண்ணியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மினரல்ஸை விட சாப்பாட்டிலே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? முட்டை, பால் இதிலெல்லாம் கிடைக்குது. அப்போ நம்ம தினமும் முட்டை, பால் சாப்பிடும்போது தண்ணியிலிருந்து தான் கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெக்னீசியம் அதே மாதிரி காய்கறிகளிலிருந்து நமக்கு கிடைக்கும்போது தண்ணியிலிருந்து தான் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கிருமி நம்ம உடம்புக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் சத்துக்கள் அதிகமாக தேவை. பொதுவாக ஒரு நல்ல தண்ணிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிருமி இருக்கக்கூடாது, அதிகப்படியான சத்துக்கள் இருக்கணும். ஆனால் இப்போ வரக்கூடிய தண்ணிகள் அது இல்லாத காரணத்தினால தான் வேறு வழி இல்லாமல் நம்ம ஆர்ஓ வாட்டர் நம்ம குடிச்சிட்ருக்கோம். அதுக்காக கவலைப்பட தேவையில்லைங்க. ஆர்ஓ வாட்டர் நம்மளுக்கு முதலாவது கிருமியை நீக்குது, ரெண்டாவது சத்துக்களை முக்கால்வாசி நீக்கிறது, அது உண்மை தான். ஆனாலும் அந்த சத்துக்களை நம்ம மற்ற உணவுகள்லேருந்து நம்மளால் பெற முடியும். இப்போ ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வரக்கூடிய ஆர்ஓ வாட்டர் மிஷின்லாம் சத்துக்களை ஃபுல்லாக உறிஞ்சாமல் கொஞ்சம் சத்துக்களை நம்மளுக்கு அதில் ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கும்போது அதில் ஆடட் மினரல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது தண்ணி சுத்தம் பண்ணி முடித்த அப்புறமா அதுக்கப்புறம் மினரல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர இதெல்லாம் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு நல்ல விஷயந்தான். நம்ம அதுக்காக சில பேர் இருப்பாங்க, கிராமப்புறங்களில் இருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே நாங்கள் இந்த தண்ணி தான் குடித்தோம், இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரணுங்க. இப்போ ஒரு காலத்தில் ஆர்ஓ வாட்டர் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களையும் உறிஞ்சிட்டு தான் நம்மளுக்கு தந்துச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய டெக்னாலஜியில் வரக்கூடிய ஆர்ஓ வாட்டர் பார்த்தீங்கன்னா மினரல்ஸை நம்மளுக்கு ஆட் பண்ணி தருது. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் போக 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 நல்ல ஒரு முழுமையான தண்ணி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம், கிருமி இல்லாத தண்ணியை நம்ம குடிக்கணுங்க. ஏன்னா கிருமினா சாதாரண விதிலுங்க, காலரா, டைஃபாய்டு, மஞ்சக்காமாலை இதெல்லாம் எது மூலம் பரவும்னு நினைக்கிறீங்க? அசுத்தமான தண்ணி மூலமாக தான் பரவும். அப்போ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நம்மளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் தேவையா? இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பான தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம். இல்லை டாக்டர், எங்கள் வீட்டில் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வழிமுறை சொல்கிறேன் கேளுங்க. இது பொதுவாக கொஞ்சம் கிராமப்புறங்களில் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களுக்கும் இந்த டெக்னிக் பயன்படும். நீங்கள் சாதாரணமாக வரக்கூடிய கார்ப்பரேஷன் வாட்டரோ இல்லைன்னா கிராமத்தில் வரக்கூடிய தண்ணியோ எடுத்து பயங்கரமாக சூடுபடுத்தி நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு குடிங்க. இதை விட சிறந்த தண்ணியே கிடையாது. அப்போ நல்லா கொதிக்க விட்டு ஆற வைக்கும்போது என்ன ஆகும்னா, கிருமிகளும் சாவும், சத்துக்களும் அப்படி இருக்கும். இதை பண்ண டைம் இல்லாதனால தான் முக்கியமாக சிட்டியில் உள்ளவங்க நம்ம ஆர்ஓ வாட்டரை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான், எந்த தண்ணி நல்லதுங்கிறத. இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.